அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தனமான மார்க்கத்திற்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்று இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடத்துகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நான் கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, 1448வது புது வருடத்தின் முதலாவது ஜும்மாவுடைய நாளிலே நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எமது பொது வருடம் என்பது உலகத்தின் புத்தாண்டுகளை போன்று அல்ல. உலகத்திலே ஏற்படுகின்ற மாற்று மத சகோதரர்களுடைய புத்தாண்டு அது மதுவுடையும் மாதுவுடையும் கேள்விகளிலேயும் கேலி கூத்துகளிலேயும் பரிகாசத்திலேயும் பாவமான காரியங்களிலே தான் அவருடைய புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. டிசம்பருடைய ஜனவரி ஃபெஸ்ட் என்று அறிவிக்கின்ற பொழுதும் எத்துணை பாவங்கள் உலகத்திலே நடக்கிறது. உலகத்துடைய புத்தாண்டு எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஆனால் இஸ்லாமிய புத்தாண்டோ நம்மை ஆன்மீகத்தின் பக்கம், ஆசிராவின் பக்கம் எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார், ஒரு மனிதன் அவனுடைய புத்தாண்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு இஸ்லாமியன் மாற்று மத சகோதரனை போன்று வாழ முடியாது. ஒரு இஸ்லாமியன் அவனுடைய புத்தாண்டை ஆன்மீகத்தோடு ஆரம்பிக்க சொல்லுகிறது இஸ்லாம். அந்த வருடம் முடிகின்ற பொழுது கூட துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளும் அது ஆன்மீகத்தோடு தொடர்பாக்குகிறது. வருடம் முடிவடைகின்ற ஆரம்ப துண்டு கூட, ஆரம்ப கட்டம் கூட நோன்போடும் அமல்களோடும் குர்பானியோடும் அந்த வருடம் முடிவடைகிறது, ஆன்மீகத்தோடு தொடர்பாக்குகிறது. அந்த வருடம், புதிய வருடம் ஆரம்பிக்கின்ற பொழுதும் இஸ்லாம் ஆன்மீகத்தின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. நோன்பை நோக்கிக் கொள்ளுங்கள், இபாதத்துகளை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று ஆன்மீகத்தோடு எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஹிஜ்ரி வருடம், புத்தாண்டு என்றெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறோமே, ஹிஜ்ரி வருடம் என்பது, ஹிஜ்ரி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மேற்கொண்ட அந்த பயணம் இருக்கிறது. தியாகத்தின் சுவடுகள் நிறைந்த பயணம் அது. உறவுகளையும் இடங்களையும் அவருடைய தோட்டங்களையும் பணங்களையும் விட்டுவிட்டு தியாகத்தோடு சென்ற பயணம் அது. சகோதரர்களே, இந்த புத்தாண்டு ஹிஜ்ரி வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொள்வதற்கு சில வருடங்களுக்கு முன்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு அழைத்து சொல்லிவிட்டார்கள். அபூபக்கர், நாம் இன்று ஒரு நாள் இந்த பூமியை விட்டும், இந்த மக்கா நகரை விட்டும் நாம் விரட்டப்படுவோம். காஃபிர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த மக்கா புனித நகரத்திலே அவர்கள் இருக்கக்கூடாது, அவர்களை விரட்ட வேண்டும் என்று அவர்கள் சட்டம் போடுகிறார்கள்.
வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சட்டம் போட்டான் என்னவென்று தெரியுமா? மக்காவுக்குள்ளே முஸ்லீம்களை தவிர காவிர்கள் நுழைய கூடாது. இன்று கூட பார்க்கிறோம், ஹரத்துடைய அந்த ஏரியாக்குள்ளே முஸ்லீம்களை தவிர காவிர்கள் செல்ல முடியாது. அன்று அவர்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள். அல்லாஹ் அதை புரட்சி அளித்தான். இன்று முஸ்லீம்கள் மக்காவுடைய அந்த ஹரத்துடைய ஏரியாக்குள்ளே முஸ்லீம்களை தவிர காவிர்கள் உள்ளே நுழைய முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் சட்டத்தை மாற்றிவிட்டார். மசூரா பண்ணுகிறார்கள். அன்றிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரெடியாகிக் கொண்டே இருந்தார்கள். நான் இந்த சம்பவம் எல்லாருக்கும் அதிகமானவர்களுக்கு சம்பூர்ணமாக தெரியும். முக்கியமான சில விடயங்களை மாற்றம் கூறிக்கொண்டு சொல்லுகிறேன் சகோதரர்களே. அந்த பிரயாணத்திலே, ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைய வருவார்கள், நாளைய வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள். தூதர் அபூபக்கர், இன்றைய இரவு நாம் ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொள்வோம். எல்லா நபிமார்களும் ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏன் காஃபிர்களின் மூலமாக வந்த இறைவனை, ஒருமையை, இறைவன் ஒருவன் என்பதை, அந்த வஹ்தானியத்தை எடுத்து கூறுகின்ற பொழுது அவர்களுக்கு பல எதிர்ப்புகளும் பல சொல்லடிகளும் கல்லடிகளும் அவருடைய மேலிலே விழுந்தது. நபிமார்கள் அதிகமான நபிமார்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மருமகனை அழைத்தார்கள். அலி, இதோ என்னை வெட்டுவதற்காக வேண்டி என்னுடைய வீட்டை முற்றத்திலே முற்றுகிட்டு கொண்டு இருந்த அந்த காவிர்களுடைய பணங்கள், சொத்து செல்வங்கள் என்னிடத்திலே அமானிதமாக தந்திருக்கிறார்கள். இன்னாருடைய பணம், இன்னாருடைய நகை, இன்னாருடைய சொத்து இவ்வளோ இன்னாரிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீங்கள் மதீனாவுக்கு எம்மோடு வந்து சேர்ந்து விடுங்கள். எந்த காவிர்கள் நபியை வெட்டுவதற்காக வேண்டி, கொலை செய்வதற்காக வேண்டி, நபியுடைய தலையை வெட்டி அபூஜஹலிடத்திலேயும் உத்பாவிடத்திலும் கொடுப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டு இருந்தார்களோ, அதே காவிர்களுடைய அமானித பொருட்கள் நபியுடைய கையிலே இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை எப்படி பாதுகாத்தார்கள் என்பதை இந்த சமூகத்துக்கு உணர்த்தி காட்டினார்கள். சகோதரர்களே, காஃபிராக இருந்தாலும் சரி, உன்னை கொலை செய்வதற்காக வேண்டி அவன் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீ அமானிதத்தை பாதுகாரு, அமானிதத்தை பாதுகாரு. இதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். அடுத்த திட்டம் தீட்டுகிறார்கள். எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவது யாரு? என்ன இடத்திலே தங்க வேண்டும்? எப்படிப்பட்ட இடத்திலே தங்கினால் காஃபிர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் அந்த பிரயாணத்துடைய ஏற்பாடுகளை முன்கூட்டியே உணவிலிருந்து, சாப்பாட்டிலிருந்து, எந்த பாதையினால் போக வேண்டும், எந்த இடத்திலே தங்க வேண்டும், யாருடைய வீட்டுக்கு அங்கே செல்ல வேண்டும், எந்தெந்த இடத்திலே எத்தனை நாள் பிரயாணம், எல்லாமே அழகாக திட்டம் தீட்டப்படுகிறது. என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நடந்து செல்லுகின்ற அந்த கால் பாதத்துடைய அடையாளத்தை வைத்து காவிர்கள் கண்டுவிடுவார்கள் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமையை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், நாங்கள் செல்லுகின்ற பொழுது அடுத்த நாள் காலையிலே நாங்கள் சென்ற அந்த காலுடைய பாதத்துடைய அடையாளம் இருக்கிறது, அந்த இடத்தின் மூலமாக அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வாருங்கள். கால் அடிகள், காலுடைய பாதத்துடைய அந்த அடையாளங்கள் அழிந்துவிடும், ஏன் அந்த ஆடுகள் வருகின்ற பொழுது மறைந்துவிடும் என்ற ஒரு அழகான திட்ட வீட்டலோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக அங்கே வழிகாட்டியாக எடுத்தவர் யார்? ஒரு முஸ்லிம் அல்ல, பாதையை வழிகாட்டுவதற்காக ரஹ்பராக எடுத்துக்கொண்டவர். அந்த ரஹ்பர் யாரும் இல்லை, ஒரு காஃபிர், அப்துல்லாஹ் இப்னு ரைகாத் என்று சொல்லக்கூடியவர். அந்த காஃபிருக்கு தெரியும், நபியுடைய தலையை கொடுத்தால் 100 ஒட்டகங்கள் எனக்கு சன்மானமாக கிடைக்கும் என்று தெரியும். ஆனாலும் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் நபி அந்த அளவு
ஒரு மாற்று மத சகோதரனோடு கூட அந்த அளவு நம்பிக்கையோடு நாணயத்தோடு அழகாக நடந்திருக்கிறார்கள். அதனால் எனக்கு 100 ஒட்டகங்களை விடவும் நபியுடைய அமானிதம் எனக்கு முக்கியம் என்று, நபியை பாதுகாப்பது எனக்கு முக்கியம் என்று அந்த காஃபிரான அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத்தில் கூட விளங்கியிருந்தது. சகோதரிகளே, அப்படி என்றால் நபியுடைய நட்பண்புகள் எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ், எப்படி குணமுள்ளவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். அதே போன்று நாட்டு பற்றுள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன்ன கௌமி, என்னுடைய கூட்டம் இருக்கிறார்களே, இவர்கள் என்னை இந்த மக்காவிலிருந்து விரட்டவில்லை என்றால், என்னை வெளியாக்கவில்லை என்றால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹை பார்த்து, இந்த மக்கள் மாத்திரம் என்னை இந்த ஊரை விட்டு என்னை விரட்டவில்லை என்று சொன்னால், மக்காவே நான் இந்த உன்னுடைய இதே இடத்தில் இருந்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு பற்றை, நாட்டின் மீது, ஊரின் மீது கொண்ட அன்பை அங்கே வெளிக்காட்டி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், இது நாட்டு பற்றைகள் எப்படி இருக்கிறது? பொது சொத்தை எந்த அளவு சேதமடைய செய்கிறோம்? பாடசாலை சொத்தை எந்த அளவு சேதமடைய செய்கிறோம்? பாடசாலை சொத்து என்றால் பள்ளியுடைய சொத்து என்று சொன்னால், அரசாங்க சொத்து என்று சொன்னால், தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு சேர்ப்பதும், அதை கணக்கில்லாமல் உடைத்து வீசுவதும், அது எங்கேயாவது இடத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூர வீசுவதும், அதை பாதுகாத்து எடுத்து வைப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் உள்ள இடம் கொடுக்காத ஒரு நிலைமையிலே இன்று எமது முஸ்லிம் சகோதரர் இருக்கிறார்கள். நாட்டு பற்று என்பது நாட்டின் மீது கொண்ட அன்பு, நாட்டின் மீது கொண்ட இரக்கம், நாட்டுடைய பொருள் மீது கொண்ட அன்பு இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் சகோதரர்கள் தெரியார்கள். அப்படி நல்லடியாக வெளியேற்றக்கூடியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் இதற்கான எங்களுக்கு படித்து காட்டுகிறது. அதற்கு பின்னால் மதீனாவுக்கு செல்கிறார்கள். சென்றதுக்கு பின்னால் எல்லா மதீனாவுடைய வாசிகள் எல்லாம் வந்து சேர்ந்து சின்ன பிள்ளைகளை அழைத்து அழகான கஸீதா படித்து தலஅல் பத்ரு அலைனா, அழகான கஸீதா படித்தாங்க. எங்கள் மீது வருகின்ற அந்த பிரகாசமே, சந்திரனே, வரவேற்று எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, குழந்தைகளை கூப்பிட்டு அழகாக கண்ணியப்படுத்தினார்கள் அந்த மக்கா வாசிகள். எமது வீட்டுக்கு ஒரு மனிதர் வந்தால் அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவது எங்களுக்கு கட்டாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது அந்த மக்கா வாசி, மதீனா வாசிகள் எப்படி அழகாக கண்ணியப்படுத்தி அங்கே எடுத்தார்கள் என்பதையும் எங்களுக்கு ஹதீஸ் அழகாக சொல்லி காட்டுகிறது. இன்னொரு விஷயம், எங்களுக்கு இந்த புத்தாண்டு எதை படித்து தருகிறது என்று சொன்னால், எங்களுடைய ஆன்மீகத்தின் பக்கம் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டல் தான் நோன்புடைய வழிகாட்டலாக இருக்கிறது. முஸ்லிமுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சியாமு யௌமி ஆஷூரா அக்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. சுப்ஹானல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் வேதனை வைக்கிறேன். ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோம்புடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி இருக்கு தெரியுமா? அந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளுடைய நோன்பு சென்ற ஒரு வருடத்தின் பாவத்தை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு வருடம் 365 நாள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாமும் எமது புதிய வருடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோன்புக்காக எங்களுடைய குடும்பத்தார்களை தயார்படுத்த வேண்டும். அரபாவுடைய நோன்பு எங்களுக்கு எது வழிகாட்டுகிறது? அரபாவுடைய நோன்பை பிடிக்கின்ற பொழுது முந்திய ஒரு வருடம், பிந்திய ஒரு வருடம்
பாவத்தை மன்னிப்பதற்கு 2 வருடத்துடைய பாவத்துடைய மன்னிப்பாக அந்த நோன்பு இருக்கிறது. அந்த வருடம் முடிவடைகின்ற பொழுது 2 வருடத்துடைய பாவத்துடைய மன்னிப்பை தந்துவிட்டு செல்கிறது. அதே புதிய வருடம் ஒன்று ஆரம்பிக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் முந்தைய ஒரு வருடத்துடைய பாவத்துடைய மன்னிப்பாக அந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் 9வது முஹர்ரம் மாதம் 9வது நோன்பை சேர்த்து நான் பிடிப்பேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனால் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்துடைய தாசுஆ, ஆஷுரா, பிறை 9, பிறை 10 இந்த நாட்களில நாங்கள் நோன்பு பிடிச்சா முந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மன்னிப்பாக இந்த நோன்பு அமைகிறது. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்ல சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அஃலது ஸியாம் பஅத ஷஹ்ரி ரமதான். நோன்புடைய ரமதானுடைய நோன்புக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதற்காகவும் சிறந்த நோன்பு எது என்று தெரியுமா? அஃலது ஸியாம், நோன்புல மிக சிறந்த நோன்பு எது என்று தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய அந்த முஹர்ரம் மாதத்திலே 9வது நாளும் 10வது நாளும் பிடிக்கக்கூடிய நோன்பு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, இந்த நோன்பு எமது புதிய வருடம் எதன் மீது எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால் ஆகிராவின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம் எங்களை வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வருடமும் முடிவடைகின்ற பொழுது நாங்கள் ஆகிராவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம், மறுமையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம், மௌத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. சரி, புதிய வருடம் என்று பேசுகிறோமே, இதை எதை வைத்து ஆரம்பித்தார்கள்? இந்த சரித்திரம் எமது சமூகத்திலே மாலையடி மாலையாக வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சரித்திரத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹுடைய ஆட்சி காலத்திலேயும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஒரு நாட்காட்டி, ஒரு கலண்டர் ஒன்று இருக்கவில்லை. நபிக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலும் இருக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலும் இருக்கவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே தான் இஸ்லாமிய நாட்காட்டி உருவாக்கப்படுகிறது. ஈராக்கில் பஸ்ரால அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அமீருல் முஃமினீனே, எமது மார்க்கத்துக்கு, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு தாரீக், ஒரு நாட்காட்டி என்பது அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. கலண்டர் ஒன்று தேவை. வருகின்ற கடிதங்கள், அதிகமாக கடிதங்கள் வருகிறது. சஃபர் மாதம், முஹர்ரம் மாதம், சஃபர் முஹர்ரம் சஃபர் ரபீல் அவர்கள் போட்டு வருகிறது. துல்காதா, துல்ஹிஜ்ஜான் வருகிறது. எந்த மாதம் வந்தது என்று தெரிகிறது. ஆனால் எந்த வருடம் வந்தது, சென்ற வருடம் வந்ததா அல்லது இந்த வருடம் வந்ததா என்று வருகின்ற காகிதங்களுக்கு என்ன வருடம் என்று தெரியாத ஒரு நிலைமையிலே நமது காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலே ஃபத்ஹுல் மக்கா என்று சொன்னால், ஃபத்ஹுல் மக்காவுக்கு முன்னால், மக்கா வெற்றிக்கு முன்னால், மக்கா வெற்றிக்கு பின்னால் என்று தான் கணக்கெடுப்பார்கள். ஆணை ஆண்டுக்கு முன்னால், ஆணை ஆண்டுக்கு பின்னால் என்று கணக்கெடுப்பார்கள். இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் கணக்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த விடயங்களை எல்லாம் வைத்து அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள். அமீருல் முஃமினீனே, வருகின்ற கடிதம்
எந்த வருடத்திலே வந்தது என்று தெரியாது. இது இஸ்லாத்துக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே நமக்கு என்று சொல்லி ஒரு நாட்காட்டியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யோசித்தார்கள். உண்மையிலே சரியான விஷயம்தான். சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று கூப்பிடுகிறார்கள், ஒன்று அழைத்து சொல்லுகிறார்கள், என்ன விடயத்தை எடுத்துக் கொள்வோம். முக்கியமாக 4 கருத்துகள் வருகிறது. முதலாவது கருத்து, நபியுடைய பிறந்த நாளை வைத்து நமது புது வருடத்தை ஆரம்பித்துக் கொள்வோம். சொன்னாங்க அமீருல் முஃமினீன், இது நஸரானிகள் எடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயம், இது நமக்கு தேவையில்லை. யஹூதி நஸரானிகளை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ரசூலுல்லாஹ் பிறந்தது உலகத்துக்கு ஒரு நற்கொடை தான், ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். அடுத்த முடிவு, ரசூலுல்லாஹுடைய நுபுவத்தை வைத்து நபி பட்டம் கொடுத்த அந்த நாளை வைத்து நமது நாட்காட்டியை புது வருடத்தை ஆரம்பித்துக் கொள்வோம். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தை விடவும் அதற்கு பின்னால் அவருடைய நுபுவத்தை விடவும் அதற்கு பின்னால் சாதித்தது இன்னும் இருக்கிறது. மூன்றாவது கருத்து, ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தை வைத்து நமது தாரீகை, நமது நாட்காட்டியை, நமது கலண்டரை அமைத்துக் கொள்வோம், வருடத்தை அமைத்துக் கொள்வோம். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தானது உலகத்துக்கு பெரிய இழப்பு தான். நான்காவது கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அந்த பிரயாணத்தை வைத்து நமது புது வருடத்தை ஆரம்பித்துக் கொள்வோம், இஸ்லாமிய வருடத்தை ஆரம்பிப்போம். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, இதுதான் சரியானது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பயணம், அதுல இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. ஹிஜ்ரத்துடைய தியாகம், சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய சொத்துக்களையும் உறவுகளையும் தன்னுடைய குடும்பங்களையும் காணி பூமிகளையும் விட்டுட்டு தியாக சுவடோடு சென்ற ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். எனவே ஹிஜ்ரத்தை நாம் எடுத்து அதை நமது புது வருடத்தை ஆரம்பித்துக் கொள்வோம் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. அதிலிருந்து தான் இந்த ஹிஜ்ரி வருடம் இன்றைக்கு 1448வது ஹிஜ்ரி வருடத்தின் முதலாவது ஜும்மாவுடைய நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்திலே சகோதரர்களே, உங்களுக்கு எத்தனை பேர்களுக்கு தெரியும் இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு 2026. இன்றைக்கு டேட் சொன்னா இன்றைக்கு ஜூன் மாசம் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி எல்லாம் சொல்லிக் கொண்டு போறோம். நாங்க அரபுடைய ஆங்கில கணக்குடைய மாதத்தை சொல்லுங்கன்னு சொன்னா ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர் ஒருங்காட்டி ஒரு மூச்சு சொல்லி முடிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாங்க எந்த வருடத்தில் இருக்கிறோம் என்று கேட்டா அதிகமான சகோதரர்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது. இன்றைக்கு நாங்க புது வருடத்தில் முதலாவது ஜும்மாவுடைய நாளையில 1448 முஹர்ரம் மாதம் பிறை 4 இருக்கிறோம் என்று தெரியாது. சுப்ஹானல்லாஹ், கவலைப்படக்கூடிய விஷயம். ஆங்கில கணக்கில் மூச்சு விடாமல் ஜனவரியில் இருந்து டிசம்பர் நாட்டில் சொல்லி முடிக்கக்கூடியவர்கள் எமது இந்த சபையிலே, இந்த ஜும்மாவுடைய இந்த மஸ்ஜிதிலே எத்தனை சகோதரர்களுக்கு தெரியும் முஹர்ரமில் இருந்து துல்ஹிஜ்ஜா நாட்டில் சொல்லி முடிக்க முடியும்? சகோதரர்களே, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தர் 2 பேருக்கு தான் சொல்ல முடியும். அதிகமான சகோதரர்களுக்கு இஸ்லாமிய மாதத்துடைய 12 மாதத்தையும் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. எங்கேயாவது ஒரு கடை ஒன்று ஓபன் பண்ணணும் என்றால் டேட்டை போட்டு இன்றைக்கு ஹஸரத்தை போய் கேட்கிறது, ஹஸரத் ஹிஜ்ரி எத்தனை, என்ன மாசம், இன்னைக்கு என்ன நாள், பிற எத்தனை, அப்ப போய் கேட்கிறாங்க. அல்லது ஒரு திருமண பத்திரிகை ஒன்று அளிக்கின்ற பொழுது அந்த காணொலியை போடுவதற்காக வேண்டி உடனே கால் பண்ணி கேட்கிறாங்க, இவர் டேட் எல்லாம் போட்டுட்டாரு, இப்ப இவருக்கு ஹிஜ்ரி என்னன்னு தெரியாது, மாதம் என்னன்னு தெரியாது, நாள் என்னன்னு தெரியாது. உடனே பள்ளியுடைய இமாம் யாரா அறிஞர்கள், யாரா இமாமார்கள் தோலடித்து, இன்னைக்கு நாங்கள் ஹிஜ்ரி எத்தனையில ஹஸரத் இருக்கிறோம் இமாம், என்ன மாதத்தில் இருக்கிறோம், என்ன நாளில் இருக்கிறோம்,
சுப்ஹானல்லாஹ். வெக்கம் சகோதரர்களே. அந்நியவர்களுடைய தமிழ் சகோதரர்களுடைய அவர்களிடத்தில் இருக்கிறது. அவருடைய எந்த விடயத்துக்காக வேண்டியும் ஜனவரி பிப்ரவரிக்கு என்று பாய்ப்பதை விட அவர்களுடைய அந்த அவருடைய மார்க்கத்துடைய மாதத்தை தான் அவர்கள் பாய்ப்பார்கள். அதிகமாக அவர்கள் அந்த விஷயத்தை தான் கையாள்வார்கள். ஆனால் இந்த நமது சமூகம் இப்படிப்பட்ட விடயங்களிலே பின்னுக்கு போயிருக்கிறார்கள். அவருடைய பேருக்கு பின்னால் பல டிகிரி நிற்கும். அது முடிச்சிருக்கிறார், இது முடிச்சிருக்கிறாரே, அந்த டிகிரி இந்த பேருக்கு பின்னால் சுபஹானல்லாஹ் பட்டியல் போட்டு அப்படியே வாசி கொண்டு போறதுக்கு மணித்தியால கணக்கு வேணும். ஆனா 12 மாசத்தை சொல்ல முடியாது, என்ன நாளில் இருக்கிறோம் சொல்ல முடியாது, என்ன வருடத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நமது சமூகத்துடைய ஒரு கவலையான ஒரு நிலைமையும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்று இன்னொரு விஷயத்தை நாம் இங்கே கவனமாக பார்க்கக்கூடிய ஒன்றுதான், நமது வாழ்நாளில் ஒரு வருடத்தை கழித்து விட்டோம். வாழ்நாளில் ஒரு வருடத்தை கழித்து விட்டோம். நானும் நீங்களும் செய்ய வேண்டும். என்னுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய உறவுகளோடு நான் எப்படி நடந்தேன், சென்ற வருடத்தை விட இந்த வருடத்திலே நான் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு சகோதரனும் கொஞ்சம் உள்ளத்திலே கொஞ்சம் கவலையாக இருங்க. நான் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நான் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். முதலாவது என்னுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு முக்கியமான காரணம் பெரியவர்கள் மதித்து வாழுங்க. சென்ற வருடம் கேட்டுவிட்டது, அல்லாஹ்வுக்கு தௌபா செய்யுங்க. இந்த வருடத்திலேயாவது நான் இந்த குடும்பத்தை சேர்ந்து வாழ்வேன். இன்னைக்கு சின்னவங்க பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. நேற்று இன்றைக்கு பிறந்தவன் அவனோட வாப்பாட வயசுல இருப்பாரு, குடும்பத்தில் இருப்பாரு, அவருக்கு வாடா போடான்னு பேசுறது, ஏசுறது. சொந்த உம்மாட நானா தம்பிக்கு வாடா போடான்னு சின்னவன், சுபஹானல்லாஹ், சின்ன வயசு. இன்றைக்கு வாப்பமா பழக்கி கொடுத்த பழக்கம் இதுதான் குடும்ப உறவுகளை முடிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. மூத்தவர்களை மதிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயோதிபர்களை மதிக்க வேண்டும். அப்ப குடும்பம் சேர்ந்து வாழும் சகோதரர்களே. அடுத்தது, குடும்பத்துக்குள்ளே பொறாமையும் வஞ்சகமும், குடும்பத்துக்குள்ளே பணத்துடைய சில பெருமையும் ஏற்படுகின்ற பொழுது குடும்பத்தை மதிக்காதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பம் தான் உன்னை படிக்க வைத்தார்கள், அதே உறவுகள் தான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி உன்னை பணக்காரனாக ஆக்கினார்கள், அதே குடும்பம் தான் உன்னை வாழ வைத்திருக்கிறார்கள். இவர் இன்றைக்கு பெரிய நிலைமைக்கு வந்ததோடு, படிச்சு டிகிரி எல்லாம் எடுத்ததோடு, இன்னைக்கு கை ஃபுல்லா சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு குடும்பத்தை அப்படியே மறந்துட்டாரு, குடும்பத்தை தூரமாக்கிட்டாரு. மதிக்கிறாரு இல்ல பெரியவர்களை, உறவுகளை, நானும் தங்கச்சி தாத்தாமார்களை மதிக்கிறாங்க இல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, சொல்றதாக இருந்தால் சொல்லிக் கொண்டே போகலும் இன்னைக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே குடும்ப உறவுகளை நாங்க இந்த கட்டங்கள்ல நாங்க சரியாக சேர்ந்து வாழும் சகோதரர்களே. சென்ற வருடம் ஏதோ போயிட்டு, நாங்க இந்த புதிய வருடத்திலேயாவது குடும்பங்களை சேர்த்து வைக்கணும். பெரியவங்க முன்னுக்கு வந்து குடும்பங்களுக்கு மத்தியில் பிரிவுகள் ஏற்பட்டா, நான் என்ன சகோதரனோடு 3 நாளைக்கு பேசாம இருந்தா நான் ஒரு காவியாக மரணிக்கிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. குடும்பத்திலே பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து நாம் புதிய வருடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்தை சேர்த்து வைப்போம் என்று சொல்லி முன்னுக்கு வந்து குடும்பத்தை சேர்த்து வைங்க, பொறாமைகளை இல்லாமக்குங்க, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதே போல சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு விஷயம்தான், மகன்மார்களை கணக்கெடுப்பாங்க, பிள்ளை மகளை கணக்கெடுக்கிறது இல்லை, அதனால குடும்பத்தில் பெரிய பிழைவுகள். அதே போல சில சொத்து பிரிக்கின்ற பொழுது இன்னைக்கு ஒரு மகனுக்கு கூட ஒரு மகனுக்கு குறைய, இன்னைக்கு அப்படித்தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஒருத்தரோட பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு கோல் அடிக்கிறாரு, இப்படி ஒருத்தர் நல்ல பணம் உள்ளவரே, பார்த்தா பாப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு, நானாக்காரருக்கு கொஞ்சம் சொத்தை கூட கொடுத்திருக்கிறாரு, தம்பிக்காரர் வந்து அவர்கிட்ட சொல்லி ஏசுறாரு, என் வாப்பா மௌத்தாகிட்டாரு, என் வாப்பாவுடைய கபரு இடியட்டும் என்று சொல்லி சுபஹானல்லாஹ் நவுதுபில்லாஹ்
பதுவா செய்கிறாரே. எனவே சொத்தை சரியான முறையில பங்கு கொடுக்கல, பிரிச்சு கொடுக்கல. இன்னைக்கு மகன் பதுவா செய்கிறாரு, அவரை ஏசினாரு, ஏவாப்பா உன்னை ஒவ்வொரு நாளும் ஓலவல் எக்ஸாமுக்கு கூட பாப்பா உன்னை உம்ராக்கு கூட்டி கொண்டு போய் வந்து தானே உன்னை ஓலவல் எக்ஸாம் எழுத வச்சாரு, ஏழவளுக்கு உம்ராக்கு தான் உன்னை கூட்டி கொண்டு போனாரு, உன்னை திருமணத்துக்கு கூட முடிக்கிறதுக்கு முன்னால உம்ராக்கு ஹஜ்ஜிக்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் அதுக்கு பின்னால உனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாரு. இப்ப என் பாப்பாக்கு பதுவா செய்வா என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்றான், நானாவை விட எனக்கு சொத்துல குறைய தந்துட்டாரு. நான் ஒரு வருஷக்கணக்காக பேசுவதை எனவே இவரோடு இருக்கின்ற போது அதை அந்த விடயத்தை தீர்ப்பு செய்து கொள்ளுங்க. அன்புக்கு எங்கான பெரியார்களை சகோதரர்களே, அதே போன்று புறம் பேசுறது, கோல் பேசுறது, இந்த போன வருடத்தில் செஞ்ச பாவத்தை விட்டுருங்க. இதுக்கு பின்னால நான் புறம் பேச மாட்டேன், கோல் சொல்ல மாட்டேன், யாருக்கு மத்தியில் பிளவுகள் உண்டாக்க மாட்டேன், புதிய வருடத்தில் இருக்கிறேன் என்று எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்க சகோதரர்களே, பெரியார்களே. அதே போன்றுதான் நான் சென்ற வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் முடிக்கிறேன்டா, இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க. இந்த புதிய வருடத்தில் இருந்து நான் குறைந்தது சென்ற வருடம் 2 குர்ஆன் முடிச்சா இந்த வருடம் 4 குர்ஆன் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ் நியத் வச்சு கொள்ளுங்க. நான் சென்ற வருடங்கள்ல ஃபர்லான தொழுகைக்கு முன்ன பின் ஆகிச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த வருஷத்துல புதிய வருடத்துல இன்னைக்கு நான் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். நான் என்ன செய்யணும், நான் நேரங்காலத்தோட வந்து இமாம் ஜமாத்தோட வந்து எல்லா ஃபர்லான தொழுகையும் சுன்னத்தான தொழுகைகளையும் இந்த வருடத்தில் 7 அமல்களை இமாதத்துகளை சீர்படுத்துவேன் என்று பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஏனென்று சொன்னால் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க சொல்லுகின்ற பொழுது, இப்னு ஆதமுடைய மகனே, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்குகின்ற பொழுது சொல்லுகிறது, அன ஹல்குன் ஜதீத், நான் புதிய ஒரு படைப்பு, நான் வஅலா அமலிக ஷஹீதுன், உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று அந்த சூரியன் சொல்லுகிறது. மறைகின்ற பொழுதும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறது, ஏ மனிதனே, ஃபதஸவ்வது மின்னி ஃபஇன்னி இதா மதைது லா அஊது இலா யௌமில் கியாமா. ஏ மனிதனே, என்னை நீ அழகாக அமல்களை செய்வதன் மூலமாக என்னை பயன்படுத்திக் கொள், கட்டி சாதனமாக நீ அமைத்துக் கொள். இன்றைய நாள் நான் கழிந்து விட்டேன் என்றால், நான் போய்விட்டேன் என்று சொன்னால், இன்னொரு நாள் அதே போன்ற ஒரு நாள் எனக்கு வராது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, மா நதிம்து அலா ஷைஇன், நான் எந்த பொருள் இல்லாம போனா நான் கவலைப்படுறது இல்லை. எந்த சொத்து செல்வம் கோடிக்கணக்கில் சொத்து செல்வங்கள் இல்லாமல் போனாலும் நான் கவலைப்படுறது இல்லை. ஆனா சொன்னாங்க, நதமி அலா யௌமின் கரபத் ஷம்சுஹு, ஒரு நாள் சூரியன் மறைகின்ற பொழுது அந்த நாளை வைத்து நான் கவலைப்படுகிறேன். நகஸ ஃபீஹி அஜலி வலம் யஸ்துத் ஃபீஹி அமலி, என்னுடைய அந்த நாளையிலே என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்து என்னுடைய அமல்கள் செய்யாமல் அந்த ஒரு நாளை கழிப்பதை வைத்துத்தான் நான் அதிகமாக கவலைப்படுகிறேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்வாங்க. ஒரு நாள் கழிவது சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு ஒரு பாரதூரம். அந்த ஒரு நாளுடைய பொறுமதி, ஒரு செகண்டுடைய பொறுமதி நாளை மறுமையுடைய நாளையில விளங்கும். லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸதக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்ன கொஞ்சம் பிற்பட்டு பண்டு சொல்லுவான், நான் அமல் செஞ்சு கொண்டு வரேன். ஒரு நாள் முடிகின்ற பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற நாட்கள் இருக்கிறதே, அது எவ்வளவு மோசமானது என்று சொன்னால், இல்லல்லதி பஅதஹு ஷர்ரு மின், வருகின்ற ஒவ்வொரு நாளும் மோசமான நாளாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹுடைய நாள் கலிய அந்த நாள் தூரமாக வருகின்ற ஒவ்வொரு வருடமும் அதைவிட மோசமானதாகத்தான் இருக்கும். ஒரு நாள்
நான் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஜிக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தேன், ஒரு பெண்மணி சுவரோடு சாஞ்சி கொண்டிருக்கிறா. இப்ப எனக்கு விளங்கிச்சு, அந்த பெண்மணி பயத்தால அன்று இரவுல பயத்தால வீட்டுக்கு போறதுக்கு பயந்து கொண்டிருக்கிறா. நான் அவளை சைக்கிளை செஞ்சு அவளை வீட்டுக்காக கொண்டு விடணும் என்று கேட்டேன். ஆம் என்று சொன்னாங்க. நான் முன்னுக்கு போனேன். அவ வலது பக்கம் போகணும்னு சொன்னா கல்ல அடிப்பா, நான் வலது பக்கம் போவேன். இடது பக்கம் போகணும் என்றா கல்ல அப்படி தூக்கி வீசுவாங்க, நான் இடது பக்கம் போவேன். இப்படியாக அவளை கூட்டிக் கொண்டு அன்று இரவில நான் அவளுடைய வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன். 2 நாட்கள் கழிந்து விட்டது. ஒரு நாள் கழிந்ததுக்கு பின்னால என் உள்ளத்துல யோசனை வருது, ஒரு அழகான ஒரு பெண், அழகான பெண்ணே, இந்த பெண்ணோடு பாவம் செஞ்சிருக்கேனுமே என்று ஹக்கீம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒன்று உள்ளத்துல தோன்றுது. நான் யோசிச்சேன், சொல்றாங்க, நான் யோசித்தேன், ஏண்ட சாப்பாடு ஹராமோ தெரியாது, என்ன கூட்டாளிமார்களுக்கு மோசமானவர்களோ தெரியாது, என்ன அமல் குறைஞ்சி விட்டதோ தெரியாது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு யோசனை தோன்றுதே என்று நான் யோசித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலிருந்து நான் ரொம்ப தூரமாகி போய்கொண்டே இருக்கிறேன். அதனால தான் அந்த பரக்கத் இல்லாமல் போகுது. ரசூலுல்லாஹுடைய வாழ்நாள் கழிய அந்த நாளில் நாங்கள் தூரமாக அந்த பரக்கத் இல்லாமல் போகுது. அதனால உலகத்தில் பாவங்களும் அனாச்சாரியங்களும் மற்றொரு சகோதரி பெரியார்களே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வோம், முத்தகங்களாக வாழ்வோம். எனவே இந்த புதிய வருடத்தை அமலோடும் இபாதத்தோடும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய வாழ்நாளிலையும் மாற்றத்தை கொண்டு வருவோம். அமல்களோடு இபாதத்தோடு நல்ல அமல்களுடைய இபாதத்தோடு வாழ்ந்து நல்லவர்களாக முத்தகங்களாக இந்த புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எனவே நல்ல அமல்களை இபாதத்துகளையும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஆரோக்கியத்தை தந்து நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் நல்லவர்களாக வாழ வைத்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், புதிய வருடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், காலடியில் எடுத்து வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், புதிய வருடத்தை நல்ல முறையிலே எங்களுக்கு அமலோடு இபாதத்தோடு தொழுகையோடு பரலான தொழுகையோடு ஏனைய நல்ல சுண்ணத்தோடு அமல்களோடு எங்களை வாழ வைத்திருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சென்ற வருடங்களில் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மோசமான நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்துடுவாயாக. என்னுடைய பெற்றோர்களை பாதுகாப்பாயாக. என்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் மன்னர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன்னடைய பொன்னடையாக சுவர்க்கத்தின் பூஞ்சோடையாக மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, அருள் செய்து கொள்வாயாக. வாக்குகோணன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா பைன யதை ஸாமன் யுத்தி அல்லாஹ் வ ரசூலஹு ஃபகத் ரஷத வ ஹதா வ மன் யஸி அல்லாஹ் வ ரசூலஹு ஃபஇன்னஹு லா யதுர்ரு இல்லா நஃப்ஸஹு வ லா யதுர்ரு அல்லாஹு ஷைஅன் மஅ فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولسائر المسلمين أجمعين. أستغفره ونغفره. الحمد لله الذي خلق الفن والظما وخلق الإنسان وكرم وسن فينا وعظما وذبيت وكرم وارسل محمد بالحق بشيرا ونذيرا وعلما ما بعد. فيا عباد الله، اوصيك نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. فان الله تعالى مع الذين اتقوا والذين محسنون. فاعلموا عباد الله ان الله ترك لكم امرا عظيما وثنى بملائكته وقال عز وجل جلاله عظيما: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد كما تحب وترضى. وقال نبينا عليه الصلاه والسلام: ارحم امتي بامتي ابو بكر واشد في امر الله عمر واستقم حياه عثمان رضي الله تعالى عنه واقضاهم علي رضي الله تعالى عنه وفاطمه
سيد أهل الجنة رضي الله تعالى، الحسن سيد شباب أهل الجنة رضي الله تعالى، والحمزة أسد الله وأسد رسول الله صلى الله عليه وسلم رضي الله تعالى. اللهم اغفر عباس ولده مغفرة ظاهرة باطنة لا تعز ذنبه. الله في أصحابنا تتخذ غرضا من بعد، فمن أحبهم فبحب أحبهم، ومن أظلم فبقول أبل خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اجعل الإسلام أنصارا وأذل الشرك وأشرارا. اللهم انصر من نصر سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالبر والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله كذكركم يذكركم الله على ما تصنعون. أقيموا الصلاة. الله أكبر لا إله إلا الله محمد رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. الله سمع الله لمن حمده. الله
الحمد لله رب العالمين يا الله اللهم صل على سيدنا محمد كما تحب وترضى اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اكفنا بحلالك الحرام وارضنا بفضلك من سواك اللهم انا نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك وسلامه من كل اثم وغنيمه من كل بر والفوز بالجنه والنجاه من النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه وسلم سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين الحمد لله. இன்றைய திருமண பிரசங்கத்தை வழங்கிய என்னுடைய பேசலாம் அதோடு உங்களுக்கு தெரியும் பள்ளியில் நிர்வாகத்தின் மீது இயங்கி வருகின்ற அழகமா மதரசா அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து இயங்கி வருகின்றவை யாவும் அறிந்தவையா. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் பள்ளி ஹசரத் மௌலவி இருக்கும் பொழுது அது ஒரு அழகான முறையில் தெரிகின்றது. அவர் விளைந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற புதியவர்களின் சிலபஸ் கொண்டு வந்து அதை நடத்தும் போது சில சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பது எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய ஊரை சேர்ந்த பிற்காலத்தில் இந்த ஊரை பொறுப்பேற்கக்கூடிய அந்த மாணவர்கள் என்ற வகையில் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பள்ளி நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மௌலவியை பெர்மனண்டாக தொடர்ந்து இங்கே பள்ளியில் சென்ற அதர் இருந்தாலோ இல்லையோ அவர் லீவில் சென்றால் கூட என்னுடைய மதரசாக லீவில் வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற வகையில் தொடர்ந்து ஒரு மௌலவியின் கூடாக அந்த மதரசாவை அழகான திட்டங்கள் கூடாக கொண்டு செல்வதற்கு நிர்வாகம் என்ற வகையில் நாங்கள் தீர்மானித்துள்ளோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் புதிய ஒரு மௌலவி அந்த மதரசா இங்கே பள்ளிவாயில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும் என்பதை ஒரு ஜமாத்திற்கு நாம் அறிய தருகின்றோம். ஆகவே இது முஹர்ரம் மாதமாக இருப்பதனாலும் உங்களுடைய பிள்ளைகள் 4 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மதரசாவில் சேர்க்க முடியும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை 4 மணிக்கு அதாவது அசர் தொழுகைக்கு உங்களுடைய புதிய பிள்ளைகள் யாராவது இருந்தால் அழைத்து வருமாறும் அன்பாக நாம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும் 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னால் எங்கள் பள்ளிவாயில் ஏற்பட்ட திருத்த சம்பவம் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றோம். அறியாதவர்களுக்கு நாம் இதை அறிய தருகின்றோம். உங்களுக்கு தெரியும்
பள்ளியின் உட்பகுதியில் அனைத்தும் கலப்படப்பட்டு சிசிடிவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் எங்களுடைய பின்பகுதி, அதாவது உங்களுக்கு தெரியும் பாடசாலை, அதாவது எங்களுடைய மக்களாவுக்கு அந்த பகுதி இன்னும் சிசிடிவி கொடுக்கப்படவில்லை. அந்த பக்கத்தினால் அந்த திருடர் எங்களுடைய காரியாலயத்தில் நுழைந்து நாம் ஜனாதாவுக்கு வைக்கப்பட்டிருந்த பப்பல் ஜேபி பப்பல், அதே போல இன்னும் நாம் இம்முறை குர்பானுக்காக பெறப்பட்ட அந்த நிலுவை அது, அதே போல நாம் புதிதாக வாங்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா 4 கேமராக்கள், அதே போல இன்னொரு நண்பர்கள் சொல்லுவோம், அது வைக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு தகவல் தெரிந்தால் அதை எங்களுக்கு அதிகபட்சமாக நாம் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். இது சம்பந்தமாக நாம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அவர்களும் வந்து அதே போல கேரள வந்து அவர்களுக்கு நாம் அறிய தந்து அவர்களும் பரிசீலனை சென்றிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமாய் அதை உடனடியாக நிர்வாகத்துக்கு அறியத்தருமாறு அன்பாக நாம் உங்களிடம் கேட்டுக் கொள்கிறோம். அதே போல வழக்காப்போல டவுன் மஸ்ஜிதிலிருந்து ஒரு கடிதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இஸ்மா ஃபவுண்டேஷன் இருந்து தலைவர் மாநில அரண்மனை மஸ்ஜித் மேற்படி சம்மேளனத்தில் விசேட ஒன்றுகூடல் தொடர்பாக நீண்ட காலமாக சிறப்பாக இயங்கி பல செயல்திட்டங்களை கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக நாம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 20/6/2026 அன்று நேரம் இஷா தொழுகையை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மஸ்ஜித் மாவட்ட பெரிய பள்ளி வாயிலில் இடம்பெறும் என தலைவர் ஜனாப் ஷாஃபி அவர்களும் அதே போல செயலாளர் ஆமீர் ஆசிரியர் அவர்களும் கையொப்பம் இடப்பட்டு எங்களுக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து சகோதரர்களும் இந்த குடும்பத்தில் கலந்து கொள்ளுமாறு விசேடமான வழக்கமான பிரதேசத்தில் வியாபார Kalian ni, ni nak jawab orang lain dia.